Welcome to Easy English. Today we learn about the past perfect tense. First நமக்கு past perfect tense அப்படின்னா என்னன்னு தெரியணும். அதோட சென்டென்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் பார்த்திருக்கிறேன், நான் போயிருக்கிறேன் அப்படின்னு இருக்கும். சேம் present perfect tenseமே இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் வித்தியாசம். எப்படி அப்படின்னா நான் போய்விட்டேன், நான் சாப்பிட்டு விட்டேன், விட்டேன் அப்படின்னு முடியும். ஆனா இது வந்து நான் பார்த்திருக்கிறேன், போயிருக்கிறேன். தமிழ் சென்டென்ஸ் அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் பாஸ்ட் ஃபார்ம் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நான் பார்த்தேன். பாஸ்ட் கண்டினியூஸ்னா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா நான் பார்த்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். நம்ம வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு ஈஸியாவே தெரிஞ்சிரும். இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், நீ. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் அது கூட ஹேடு பிளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்றோம். எந்த ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்குமே நம்ம வேர்போட தேர்ட் ஃபார்ம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் வீட்டு பாடத்தை முடித்திருந்தால் இரவு உணவிற்கு முன். ஸோ அவள் வீட்டு பாடத்தை முடித்திருந்தால் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இப்போ இன்னைக்கு கத்துக்கிற பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அவள்னா ஷி, வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் முடித்திருந்தாள். ஸோ முடிக்கிறது என்னது ஃபினிஷ். நம்ம எப்பவுமே பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு தேர்ட் காலம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபினிஷ்டு நெக்ஸ்ட் எப்பவும் போல ஹேட் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ ஷி ஹேட் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க் பிஃபோர் டின்னர். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னு தெரிஞ்சா நம்ம ஹேடு பிளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம் ஆட் பண்ண போறோம் எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலுமே. நெக்ஸ்ட் ஒன் அவன் பள்ளிக்கு வந்திருந்தான். அவன்னா ஹி, பள்ளிக்கு. ஸோ டு த ஸ்கூல் வந்திருந்தான். வர்றதை வந்து நம்ம கம்னு சொல்லுவோம். கம்மோட தேர்ட் ஃபார்ம் என்னன்னா கம், கேம், கம். மறுபடியும் கம் தான். தேர்ட் ஃபார்மும் கம் தான். ஸோ நம்ம கம் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் படி ஹேட் ஆட் பண்ணியிருக்கோம். அவன் பள்ளிக்கு வந்திருந்தான். ஹி ஹேட் கம் டு த ஸ்கூல். நெக்ஸ்ட் ஒன் நான் புத்தகத்தை மறந்திருந்தேன். ஸோ நான் ஐ, புத்தகம்னா புக்கு, என்னோட புத்தகம். ஸோ அதனால மை புக்குன்னு நம்ம போட்டிருக்கோம். மறந்திருந்தேன். மறக்கிறது வந்து ஃபர்காட், ஃபர்கெட். ஸோ அதோட தேர்ட் ஃபார்ம் என்னது ஃபர்கெட், ஃபர்காட், ஃபர்காட்டன். ஸோ நம்ம ஃபர்காட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரக்சர் படி நம்ம ஹேட் ஆட் பண்ணணும். ஐ ஹேட் ஃபர்காட்டன் மை புக். நெக்ஸ்ட் ஒன் நீ கைகளை கழுவி இருந்தாய். நீனா யூ, கைகள். ஸோ ஹேண்ட்ஸ், கழுவுறது. கழுவுறது வந்து நம்ம வாஷ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஃபார்ம் என்னது வாஷ், வாஷ்டு, வாஷ்டு. ஸோ நம்ம வாஷ்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம ஹேட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஹேட் ஆட் பண்ணியிருக்கோம். யுவர் ஹேண்ட்ஸ், அதாவது உன்னோட கை. ஸோ யுவர் ஹேண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். யூ ஹேட் வாஷ்ட் யுவர் ஹேண்ட்ஸ். யூ ஹேட் வாஷ்ட் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நாங்கள் ஒரு படம் பார்த்திருந்தோம். ஸோ நாங்கள்னா வி, ஒரு படம் த மூவி, பார்க்கிறது. நம்ம படம் பார்க்கறது எப்பவுமே வாட்ச் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ தேர்ட் ஃபார்ம் என்னது வாட்ச், வாட்ச்டு, வாட்ச்டு. அதனால வாட்ச்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ஹேட் ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு படம் பார்த்திருந்தோம் அப்படின்னா we had watched the movie. we had watched the movie. நெக்ஸ்ட் ஒன் அவர்கள் இரவு உணவு சாப்பிட்டிருந்தார்கள். அவர்கள்னா தே, இரவு உணவு டின்னர், சாப்பிட்டிருந்தார்கள். ஸோ சாப்பிட்றது வந்து ஈட். அதோட தேர்ட் ஃபார்ம் என்னது ஈட், ஏட், ஈட்டன். ஸோ நம்ம ஈட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஆக்சுவல் வெர்ப் ஹேடு, அதை ஆட் பண்ணியிருக்கோம். அவர்கள் இரவு உணவு சாப்பிட்டிருந்தார்கள். அதாவது சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள்னு அர்த்தம் இல்லை. நம்ம பார்க்கறது, நம்ம போறதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்கன்னு அர்த்தம். தே ஹேட் ஈட்டன் டின்னர். நெக்ஸ்ட் ஒன் பூனை ஓடி இருந்தது. அதாவது பூனை இதுக்கு முன்னாடியே ஓடி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓடி எங்கேயோ வெளியே எங்கேயோ ஓடிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பூனை. த கேட் ஓடுறது. ஓடுறது வந்து நம்ம ரன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட தேர்ட் ஃபார்ம் ரன், ரேன், ரன். அகெயின் ரன்னு தான் தேர்ட் ஃபார்மும். ஸோ நம்ம ரன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சிலரி வெர்ப் ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். பூனை ஓடி இருந்தது. த கேட் ஹேட் ரன். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் கவிதா பேருந்தை தவற விட்டிருந்தாள். ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. நம்ம சென்டென்ஸ் பார்த்தாலே தெரியும் தவற விட்டிருந்தாள். முன்னாடி முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நமக்கு தெரியுது. கவிதாக்கு கவிதா, பேருந்து த பஸ், தவற விட்டிருந்தாள். தவற விடுறத நம்ம மிஸ் பண்றதுன்னு சொல்லுவோம். ஸோ மிஸ், மிஸ்ஸோட தேர்ட் ஃபார்ம் என்னது மிஸ், மிஸ்டு, மிஸ்டு. அதனால நம்ம மிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஆக்சிலரி வெர்ப் ஹேட்.
ஸோ கவிதா பேருந்தை தவற விட்டிருந்தாள். கவிதா had missed the bus. இதுல என்ன அப்படின்னா எந்த ஒரு எந்த ஒரு குழப்பமும் இல்லாம எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலுமே நம்ம had தான் யூஸ் பண்ண போறோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு. நெக்ஸ்ட் how to make the negative sentences in past perfect tense. நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுன்னா சேம் எப்பவுமே பண்ற மாதிரி தான் ஆக்சிலரி வேர்போட ஒரு நாட் மட்டும் ஆட் பண்றோம். எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் ஐ, வி, தே, ஹி, ஷி, இட், நேம் எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே had நாட் மட்டும் ஆட் பண்றோம் அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அவன் உன்னை அழைத்திருக்கவில்லை. அவன்னா ஹி, உன்னைனா யூ, அழைத்திருக்கவில்லை. இப்போ அழைக்கிறது என்னது கால். ஸோ கால், கால்டு, கால்டு தேர்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான் நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ கால்டு இது வந்து நமக்கு தெரியுது இல்லையா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ நம்ம had அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அழைத்திருக்கவில்லை அந்த இல்லைக்காக ஒரு நாட் ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான். அவன் உன்னை அழைத்திருக்கவில்லை. he had not called you. நெக்ஸ்ட் ஒன் நான் பைகளை பேக் செய்திருக்கவில்லை. நான்னா ஐ, பைகளைனா பேக்ஸ், பேக் பண்றது இங்கிலீஷ்லயுமே பேக் தான். ஸோ அதோட தேர்ட் ஃபார்ம் என்னது பேக், பேக்டு, பேக்டு, அதனால பேக்டு. செய்திருக்கவில்லை ஆக்சிலரி வெர்ப் had, இல்லைக்காக ஒரு நாட் ஆட் பண்ணியிருக்கோம். நான் பைகளை பேக் செய்திருக்கவில்லை. ஐ had not packed bags. I had not packed bags. Okay, next one. How to make the question sentences in past perfect tense. ஐனா நான், யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள், வீனா நாங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, நேம் தான் சம் அதர் நேம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலுமே கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா பாசிட்டிவான கொஸ்டின் கேட்கணும்னா had அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போறோம். நெகட்டிவான கொஸ்டின்னா had நாட்டா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போறோம் அவ்வளவுதான். எப்பவுமே கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஆக்சிலரி வெர்பை தான் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போவோம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர்கள் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டிருந்தார்களா. ஸோ நமக்கு கொஸ்டின் தெரிஞ்சிருச்சு, அதனால had முன்னாடி கொண்டு போயிருக்கோம். அவர்கள்னா தே, அருங்காட்சியம் த மியூசியம், பார்வையிட்டிருந்தார்கள். ஒரு இதை வந்து நம்ம சுத்தி பார்க்கறத விசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விசிட் போட்டிருக்கோம். அதோட தேர்ட் ஃபார்ம் விசிட், விசிட்டட், விசிட்டட். ஸோ விசிட்டட். had they visited the museum, had they visited the museum. ஓகே, நெக்ஸ்ட் அதே தான். அவர்கள் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டிருந்திருக்கவில்லையா. ஒரு இல்லை வந்திருக்கு இல்லையா, கொஸ்டின்லயும் ஒரு இல்லை வந்திருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு நெகட்டிவான கொஸ்டின். ஸோ had not ஆக்சுவல் வெர்பு had, நாட் அப்படிங்கிறது இல்லைக்காக. ஸோ had நாட்டை வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போயிருக்கோம். சேம் அதே தான். they visited the museum. அவர்கள் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டிருந்திருக்கவில்லையா அப்படின்னா had not they visited the museum. had not they visited the museum. இதுல நமக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலுமே நம்ம had அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்றோம். நெகட்டிவ்காக நாட் ஆட் பண்றோம். கொஸ்டின் கேட்கும்போது ஹேடையும் had நாட்டையும் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போறோம் அவ்வளவுதான். எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலுமே had தான். இதோட சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல நடந்ததாகவும் பிளஸ் அது முடிஞ்சதாகவும் இருக்கும் ஆல்ரெடி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஈஸி இங்கிலீஷ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.